பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பச்சை பயிறு சுழியம். பச்சை பயிறு சுழியம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு, பூங்கார் அரிசி, குதிரைவாலி அரிசி மாவு, ஏலக்காய் தூள், நெய், எண்ணெய். இப்போ பச்சை பயிறு சுழியம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக சுழியம்னா பருப்பை வேக வச்சுட்டு, அதுவும் கடலை பருப்பில் தான் செய்வாங்க. வேக வச்சுட்டு அதை எடுத்து வெள்ளத்தில் போட்டு நல்லா கிளறி அது கூட தேங்காய் துருவல் போட்டு செய்வாங்க. ஆனால் நம்ம இப்போ வறுத்துட்டு பவுடர் பண்ணி செய்ய போகிறோம். தேங்காய்க்கு பதில் அரிசி சேர்த்துக்கிறோம், அதாவது பூங்கார் அரிசி, பாரம்பரிய அரிசியை சேர்க்க போகிறோம். இப்போ வறுத்துக்கலாம் பச்சை பயிரை. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும், கலரும் மாறணும். இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இது ஆறின பிறகு நம்ம பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பூங்கார் அரிசியை போட்டு வறுத்துக்கோங்க. பூங்கார் அரிசின்னு இல்லை, பச்சை அரிசி கூட சேர்க்கலாம். நான் பாரம்பரிய அரிசி, நம்ம சத்தான உணவு செய்யும்போது கொஞ்சம் பாரம்பரியமான சிறுதானிய அரிசி கூட சேர்க்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் சத்தான அரிசியாக சேர்த்தோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நான் பூங்கார் அரிசி சேர்க்குறேன். அரிசியும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அதாவது அந்த பொரியிற ஸ்டேஜ் வரணும், அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் இந்த பருப்போடு சேர்த்து கொட்டிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப கொரகொரன்னு வேண்டாம். இந்த மாதிரி இருக்கணும். அரைச்சதை மறுபடியும் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின வெள்ளைப்பாக இதில் வடிகட்டிக்கோங்க. சக்கரைப்பாகை ஊற்றி இது அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. ஸ்டவ்வில் வைக்கலாம் வேண்டாம், இதுலேயே அப்படியே கிளறிட்டு திக்கான பிறகு நம்ம லைட்டாக உருண்டை பிடிச்சிக்க போகிறோம். இந்த பச்சை பயிறு நம்ம சாதாரணமாக கடலைப்பருப்பை வேக வச்சு கடலைப்பருப்பில் தான் சுழியம் பண்ணுவாங்க. நம்ம பச்சை பருப்பில் செய்கிறோம். பச்சை பயிறு ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது அரைச்சி முகத்துக்கு போடுவாங்க, முகம் ஷைனிங்காக இருக்கும்ன்றதுக்காக முகத்தில் தடவுவாங்க. இந்த மாதிரி கலரி இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம். நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. இதில் தான் அதை எடுத்து நினச்சி நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இப்போ நம்ம குதிரைவாலி அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தான், மேலே கோட்டிங்க்கு தான் இந்த மாவு போட போகிறோம். அதனால் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திக்கு பேஸ்ட்டாக கரைச்சிக்கோங்க. நம்ம பஜ்ஜி மாவு செய்வோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இந்த மாவும் குதிரைவாலி சிறுதானியத்தில் பண்ணியிருக்கோம். சிறுதானிய மாவு எடுத்திருக்கோம். உள்ள பூரணம் பச்சை பயிறு. அதுவும் அந்த பச்சை பயிரை பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்குது. நம்ம முடி கொட்டுறதுக்கும் ரொம்ப நல்லது. அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். அது பச்சை பயிரை தொடர்ந்து ஏதாவது பலகாரம் இல்லைன்னா நம்ம உணவாக சாப்பிட்டுட்டு வரும்போது முடி கொட்டாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம முகம் பொழிவாக இருக்கிறதுக்கு அதை அரைச்சி முகத்தில் தடவுவோம் இல்லைங்களா, அதுக்குமே நல்லது, முகத்துக்கும் நல்லது. இந்த மாதிரி திக்காக கரைச்சிக்கோங்க. நம்ம அதை எடுத்து அதில் கோட்டிங் வரணும். இவ்வளோ திக்காக இருந்தால் தான் அந்த கோட்டிங் நிற்கும். இப்போ இது நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். மரச்செக்கு கடலெண்ணெய் சேர்க்க போகிறோம். சேர்த்துக்கோங்க.
இது சூடாகிறதுக்குள்ளே இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பால் ஊட்டுற தாய்மார்களுக்கும் இந்த பூங்கார் அரிசி ரெகுலராக ஏதாவது பலகாரம் இல்லைன்னா நம்ம டிஃபனுக்கு கூட இந்த பூங்கார் அரிசியை போட்டு இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம நார்மலாக பச்சரிசி இல்லைன்னா இட்லி அரிசி செய்வோம் இல்லைங்களா, இது நம்ம இது கூட செய்யலாம். இட்லிக்கு கூட இந்த பூங்கார் அரிசியை போட்டு நம்ம செய்யலாம். அப்போ நம்ம தாய்மார்களுக்கு பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு பால் நல்லா சுரக்கும் இந்த அரிசி சாப்பிட்டுட்டு வரும்போது. இந்த அரிசியில் பலகாரமோ இல்லை இந்த மாதிரி புட்டு செய்யலாம், ஆப்பம் செய்யலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த உருண்டையை எடுத்து இந்த மாவில் போட்டுட்டு இந்த மாவை நல்லா இந்த மாதிரி போட்டு கோட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. தீ ஸ்லோவாகவே இருக்கணும், நம்ம ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உள்ள மேலே கருகிரும். நம்ம மாவு திக்காக போட்டிருக்கோம் இல்லைங்களா, தீ ஸ்லோவாக இருக்கட்டும். இந்த மாதிரி மாவு பதமாக கரைச்சிக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த இதில் ஒட்டாது. பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சத்தான பச்சை பயிறு சுழியம் ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். இது பாரம்பரியமாக நம்ம பெரியவங்க பாட்டிங்க எல்லாம் செஞ்சுட்டு வர உணவு தான். கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சை பயிரில் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.